அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவை உயிர்த்தெழுந்த கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வசனத்தில் உள்ளதான ரகசியங்களே ஆண்டவரே, போன வாரம் நான் பேசினோம், மறுபடியும் கர்த்தர் என்கிட்ட பேசினாங்க. அதுபடினால் இந்த வசனம் மறுபடியும் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லும்படி இந்த கால வேளை உதயிரே கர்த்தர் பேசுவீராக. ஜனங்களோட இருதயத்துக்கு ஏற்றபடி அவங்களுக்கு சமாதானம், ஆறுதல், சந்தோஷத்தை தருகிறதா இருக்கட்டும்ப்பா. தாழ்த்தி உம்முட கரங்களில் தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நான் செய்த கிரியைகளை பார்க்கிலும் பெரிய கிரியை உங்களே கொண்டு என்னே கொண்டு கர்த்தர் இந்த நாட்களில் செய்ய போகிறார். அது மட்டுமல்ல, ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும். எத்தனையோ பேரிட உள்ளங்கள் வேதனையினால கலக்கத்து கலங்கி இருக்க கர்த்தர் சொல்றார், ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் கர்த்தர் சொல்றார். ஆனபடினால் இந்த கால வேளையில கலக்கத்தோட வேதனையோடு இருக்கிறதான பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், கலங்காதிருப்பீராக. அந்த மாதத்தில் எவ்வளோ தேவைகள் இருக்குது. மாதம் நம்மளை விட்டு போக போகுது, இன்னொரு மாதம்தான் இருக்குது. எவ்வளோ தேவைகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ காரியங்கள் நம்ம சந்திக்க வேண்டி இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், நீ உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நீ கலங்காதிருங்க, நீ தேவனிடத்துல மட்டும் விசுவாசமாயிரு, நான் உனக்கு அதை செய்வேன். ஆரெல்லாம் தேவனிடத்துல விசுவாசமாயிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்றார், நான் செய்ததே காட்டிலும் பெரிய கிரியை. அவரோட பிள்ளைகள் நம்ம கர்த்தர் விசுவாசத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்ம மூலமாய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். அது அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 25:15 வாசிப்போம். மத்தேயு 25:15. அது அப்படின்னு நினச்சேன்னா, ஒருவன் தூர தேசத்துக்கு போகும்போது ஒருத்தனை கூப்பிட்டு இருந்தா ஒரு 5 தாலந்து வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருத்தனை 2 தாலந்து கொடுத்தான். போல நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் நமக்கு தெரியும் எப்போ வரங்கள் தாலந்துகள் எல்லாம் நமக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம், அதெல்லாம் புதைத்து வச்சுட்டோம். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு கொடுத்த தாலந்தை இந்த நாட்கள் நீ பயன்படுன்னு பிரயோஜனப்படுத்துன்னு கர்த்தர் சொல்லுகிறார். போல உங்களுக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, அநேகருக்கு நான் தாலந்துகளை கொடுத்துருக்கேன், நீங்க மூடி மறைச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த தாலந்துகள் எல்லாம் நீங்க வெளிப்படுத்துங்க. நல்லா எனக்கு தெரியும், சில வீடுகளுக்கு போனா ஜெபிச்சுட்டே இருப்பாங்க, அது முழங்கால. நமக்கு கொடுத்த தாலந்துகளை இந்த நாட்கள் கர்த்தர் சொல்றாரு, ஒருத்தன் 5 தாலந்து கொடுத்துருக்க, ஒருக்கு 2 தாலந்து கொடுத்தோம். அவன் என்ன பண்ணான், 5 தாலந்து கூட 5 தாலந்து கூட உண்டாக்கினான், 2 தாலந்து கூட அவன் 1 குறைச்சவன் என்ன பண்ணிட்டான், புதைச்சிட்டான். அந்த புதைச்சி வைக்கிற அனுபவம் நமக்கு வேண்டாம். இந்த நாட்களில் நீங்கள் எல்லாரும் ஊழியத்துக்காக எழும்புங்க, அநேக ஆத்துமாக்களை கொண்டாங்க, அநேகருக்கு சத்தியத்தை சொல்லுங்க. எனக்கு கொடுத்துருக்கிறதான அந்த கிருபைகள் வரங்கள் எல்லாம் இந்த நாட்களில் ஆண்டவருக்காக, பக்திக்காக, தேவசபைக்கு பிரயோஜனத்துக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரே இந்த நாட்கள் எடுத்து பயன்படுத்த கர்த்தர் சொல்லுகிறார். கொடுத்துருக்கிற கிருபைகள் வரங்கள் எல்லாம் புதைத்து வைக்காதீங்க, அநேகருக்கு நீங்கள் அது பயன்படுத்துங்க. உங்கள் மூலம் 4 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 25:19 வாசிங்க. 25:19. அப்பா, வெறுகாலமாய் ஊழியக்காரன் அவங்கள்கிட்ட கணக்கு கேட்குறாங்க. 5 தாலந்து கொடுத்தவன் 5 தாலந்து கொண்டு அதிகமாக கொடுத்தான், 2 தாலந்து கொடுத்தவன் இன்னும் 2 தாலந்து கொடுத்தான், 1 தாலந்து கொடுத்தவன் புதைச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த 1 தாலந்து கொடுத்தவங்களே போலதான் நம்ம ஜனம் இப்போ இருக்குது. ஆண்டவர் கொடுத்ததான தாலந்துகளை பயன்படுத்துங்க, அநேகருக்கு சத்தியத்தை சொல்லுங்க. நீங்க எங்க போனாலும் ஜெபம் பண்ணும்போது அந்த கிருபை வரங்களை வெளிப்படுத்துங்க.
அப்பதான் கத்தர் ஆத்துமாக்களை நமக்கு தருவார். என்னையும் கத்தர் இந்த நாட்கள் உங்களையும் கத்தர் பயன்படுத்த வேண்டும். கத்தர் அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு தருவாராக. அது மட்டுமல்ல, துதிக்கிறவளுக்கு கிருபை உண்டாகுமா. தேவனே துதிச்சுட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. சிபிஎம்ல அதிகமாக சொல்றாங்க, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அங்க அதிகம் ஜெபம் கிடையாது, இப்போ எல்லாம் ஸ்தோத்திரம் தான். ஸ்தோத்திரத்தையும் சொல்லும் போது அங்க இருக்க பிசாசை நம்ம எரிஞ்சு வீழ்த்துற மாதிரி. ஸ்தோத்திரத்தினாலே என்ன உண்டாகும்? கிருபை உண்டாகும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். உங்க பலவீனத்தில் அவரோட பலன் உங்களுக்கு தருவார். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுது. அநேகர ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுது. ஆனபடினால் இந்த நாட்கள் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரத்தை பண்ணுங்க. கர்த்தாவே, நீ எனக்கு ஜெயத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நான் ஜெபித்த காரியங்களுக்கு நீ பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அங்கங்க நிற்கிற பணங்கள் எல்லாம் என் கையில் வந்து தருத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை கொண்டு வந்த ஸ்தோத்திரம். எனக்கு சுகம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு சொந்த இடத்தை எனக்கு நீ வச்சிருக்கிறிய தந்ததுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எல்லாவற்றையும் தருவார். நாங்கள் கர்த்தர் என்ன பண்ண உங்களே கொண்டு நாட்கள்ல பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு கொடுத்த கிருபகங்கள் தாளந்துகள் எல்லாம் நீங்க பயன் பண்ணுங்க. அநேக ஆத்துமாக்களை சந்திங்க. அந்த ஆத்துமாக்கள் தான் நமக்கு மகிழ்ச்சியின் கிரீடம். நம்ம வெறுங்கையாய் போய் பரலோகத்தில் நிற்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, வெறுங்கையாய் நீ வரக்கூடாது, ஆத்துமாக்களோட வரணும். ஆனபடினால ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கிருபைகள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. எனக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனபடினால அந்த கிருபையை நீங்க பயன்படுத்தி இந்த நாட்கள்ல உங்களோட அந்த ஆழத்தில் உட்காரணும். கர்த்தர் நம்மளோட ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். அநேக ஆத்துமாக்களை தரணும், கொள்ளை பெருளாய் தரணும். நமக்கு இருக்க கிருபைகள் வர தாளந்துகள் எல்லாம் இந்த நாட்கள் நீங்க பயன்படுத்துங்க. அது மட்டுமல்ல, அநேக வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது கிருபை வரம், இரண்டாவது அபிஷேக வரம், மூன்றாவது பரிசுத்தாவியின் வரம், நான்காவது தீர்க்க தரிசன வரம். இது 4 வரங்கள். அது வேற கேளுங்க. முதல்ல ஆண்டவர் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38 வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பேர் ஞான ஸ்நான தொட்டியிலிருந்து மேலே ஏறும்போது பரிசுத்தாவி பெற்றாங்க. ஒரு சகோதரன் அவன் தண்ணிக்கு உள்ளதை ஏறின உடனே பரிசுத்தாவி கர்த்தர் கொடுத்தாரு அவருக்கு, அந்த மனுஷனுக்கு. அதே போல கர்த்தர் எத்தனையோ பேருக்கு ஞானஸ்நானி எடுக்கிற உடனே பரிசுத்தாவியின் வரத்தை கர்த்தர் தருவார். ஆனபடினால் இந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்களெல்லாம் தேவ சமூகத்தில் காந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் வரும்போது நினையாத நேரத்தில் வரப்போகிறார். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், நமக்காகத்தான் நீடிய பொறுமையா இருக்கிறார் அவரு. ஆண்டவர் சொல்றாரு இல்ல மத்தையில, இந்த சுவிசேஷம் போய் உலகம் எங்கும் போய் ஜனங்கள் போய் எத்தனை பிறகுதான் ஆண்டவர் வருவார். அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 24 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. ஆமே. இன்னும் எத்தனையோ இடங்கள், நம்ம ஊர்லயே எத்தனையோ வீடுகளுக்கு போகல, சாட்சி போகல, இன்னும் போகாத இடங்கள் இருக்கிறாங்க. ஆனபடினால் இந்த நாட்களில் கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். நம்மளால் ஏண்ட ஒரு சத்தியத்தை சொல்லுங்க, ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் தருவார். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:1. பார்த்தீங்களா, ஆண்டவரே சொல்றாரு, நீங்க எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லணும். அபிஷேகம் கொடுக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு நீங்க அதை பயன்படணும். கர்த்தர் அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். தீர்க்கதரிசிகளாக கர்த்தர் நம்மளை மாற்றணும். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். எல்லாருக்கும் வரங்களை கொடுக்கிறார். உனக்கு நான் தரமாட்டேன், எனக்கு தரமாட்டேன்னு இல்லை, எல்லாருக்கும் எல்லா விதமான வரங்களை கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனபடினால் இந்த நாட்களில் உங்களுக்கு கொடுத்ததான கிருப வரங்கள் தாளந்துகள் எல்லாம் பயன்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை இந்த நாட்கள் பொறுமையாக வைத்துக்கிறார். அந்த வரங்கள் அநேகருக்கு சத்தியத்தை சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க.
பிரசங்கம் எல்லாம் பண்ண வேண்டாம். உங்களை எப்படி ரட்சித்தாரோ அது சொன்னா போதும். கர்த்தர் அவங்களே மாற்றுவாங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதுக்கு பலனே காண்பாய். விசுவாசத்தோட சொல்லுங்க. எந்த ஆத்மா வழியில பார்த்தாலும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க, இயேசு வர போறாரு, இயேசுவை நேசிங்க, இயேசு இருக்கிறார், அவர் உன்னை நேசிப்பாரு, கஷ்டத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை தருவாருன்னு சொல்லுங்க. வெக்கப்படாதீங்க. உங்களுக்கு கொடுத்ததான அந்த சத்தியத்தை இந்த நாட்கள்ல அநேகருக்கு சொல்ல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்தார். அது மட்டுமல்ல, கர்த்தர் மகிழ்ச்சியை தருகிற தேவனா இருக்கிறாரா? மத்தேயு 5:20 வாசிப்போம். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனபடினால் இந்த நாட்களில் வேதபாரகரை போல பரிசேயரை போல நம்ம இராதபடி கர்த்தருக்கு பிரியமாயிருந்து அவரோட வழியில் நடக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு உயர்வே தருவார், நமக்கு மகிழ்ச்சியே தருவார். கர்த்தர் இந்த நாட்கள் இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்னார், எனக்கு அநேகருக்கு நான் உயர்வு கொடுக்க போறேன் வேலையில். அது போன மாற ஒருத்தர் தம்பிக்கிட்ட சொன்னேன், அப்பா அவர் என்கிட்ட கூப்பிட்டு, அம்மா கர்த்தர் எனக்கு உயர்வே கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதே போல் எத்தனையோ பேருக்கு வேலையில் அதிசயமான காரியங்கள், நினைக்காத காரியங்களை ஒரு தம்பி என்கிட்ட வந்து சொல்லிச்சு, அம்மா எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்தாருன்னு. ஆனால் எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியும், எல்லாம் கர்த்தர் செய்கிறவர், உயர்வே தருகிறவர், மகிழ்ச்சியே தருகிற தேவன். அது மட்டுமல்ல, மார்க் 10:45 வாசிப்போம். மார்க் 10. ஆமே. இயேசுவை போல நம்ம மாறணும். அவரை மனுஷன் ஊழியம் கொள்ளும்படிமல் ஊழியம் செய்யும் அநேகரை மீட்பு பொருளாக தம்முடைய ஜீவனை கொடு. அதே போல் நம்ம இந்த நாட்கள் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவோம், அநேகருக்கு சத்தியத்தை சொல்லுவோம். வேலை ஸ்தலங்களில் போகையில் வரியங்களில் கொஞ்சம் நேரத்தில் ஒதுக்கி அவங்களுக்கு வந்து சொல்லுங்க. ட்ராக்ஸ் நிறைய இங்கே அடித்து வச்சிருக்கு, வாங்கிட்டு கூட போங்க, தேவனை பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற நாட்களில் கர்த்தருக்காக பயன்படுங்க. அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 14:20 வாசிங்க. ஆமென். சகோதரரே, நீங்க புத்தியிலே குழந்தைகளாயிராதீங்க. புத்தியில பார்த்தா குழந்தைகளை போயிடாது, துர்க்குணத்திலே குழந்தையாயிராதே, புத்தியிலோ தேர்னவளாயிருங்க. புத்தி நமக்கு அத்தை தருகிறார், குழந்தை மாதிரி இருக்காருங்க. துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேர்னவன். புத்தி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், எல்லாருக்கும் ஞானத்தை தந்திருக்கிறார். இந்த நாட்களில் படிப்பெல்லாம் என்ன படிப்பு, நம்ம அவங்க கிட்டே போக முடியாது. பிள்ளைகளுக்கு இருக்க அறிவு நமக்கு கிடையாது. ஆனபடினால் இந்த நாட்களில் தேர்னவங்களா நீங்கள் மாறுங்க. ஆண்டவரே, இந்த நாட்கள் அநேகருக்கு போய் சத்தியத்தை சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். அப்படி மட்டுமல்ல, 9 வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:7, 8, 9, 10 வாசிங்க. வரங்கள் எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வாசிங்க. ஒருவன் எப்படி எனில் ஒருவனை ஆவியினால் என்ன கொடுத்துருக்காங்க, ஞானத்தை. ஞானம் சொல்லும் போது யாக்கோபில 1:5 உங்களில் ஒருவன் ஞானம் குறைவுள்ளனாயிருந்தால் தேவனிடத்துல கேட்க சொல்றாரு. அப்போ இந்த நாளில் ஞானம் வேணும் நமக்கு. அப்போ மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆவியில ஞானத்தை போதிக்கணும். ஆண்டவர் இப்படி இருக்கிறாரப்பா, இந்த வழியில நீ நடைங்கன்னு சொல்லி அவங்களுக்கு போதிக்கணும். யாக்கோபு 1:5 எல்லாதவங்களும் அதுகிட்ட கேளுங்க. நான் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குற வசனம், இந்த வசனத்தை பாராம படிச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். அதே போல் இந்த நாட்களில் மற்றவங்களுக்கு நம்ம அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும், அவர் வரியை பற்றி சொல்லணும், உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை அவங்களிடத்துல சொல்லணும். அது மட்டுமல்ல, அடுத்தது என்ன போட்டிருக்கு, அறிவே உணர்த்தணும். அவனுக்குள்ள எவ்வளோ அறிவுகள் இருக்குது. எனக்கு கர்த்தர் பெரிய அறிவே கொடுத்துருக்கு, நீ பயன்படுத்து, அது மூலமா நீ பயன்படுத்து, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நம்ம ஒன்று சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு, உனக்கு நல்ல அறிவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நீ பயன்படுத்துன்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது, வேற ஒருவனுக்கு அந்த ஆவியினால் என்ன இருக்குதா, விசுவாசம். நம்ம பேரே என்ன, விசுவாசிக்கும் விசுவாசமே இல்லை.
ஐயோ அது இல்லையே இது இல்லையே இது இல்லையே. நீங்கள் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இதுவரைக்கும் விசுவாசத்தில் வந்திருக்கிறோம். கத்தர் நம்மளை விசுவாசிகள்னு தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் கத்தர் உன்னோடு கூட இருப்பார். உன் விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுவார். ஒரு நாளும் கத்தர் விட்டு போற தேவன் அல்ல. எந்த காரியத்தையாவது நீ அந்த நாளிலிருந்து கேட்டிருக்கிறோம், செய்யாமல் இருக்கிறாரா? உடனே செய்ய மாட்டாங்க. அதுக்கு ஒரு வேலை இருக்கு, அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அது நீ பொறுத்து இருக்கணும். பொறுத்து இருந்தா தான் கத்தர் உன்னோடு கூட இருந்து நீ செய்வார். உன் விசுவாசத்தை கத்தர் இந்த நாட்கள் வர்த்திக்க பண்ணணும். அது மட்டுமல்ல, வேற ஒன்றுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வர உனக்கு அநேக வரங்களை போன வாரமே நான் சொன்னேன். மார்க் 16:17 இருக்குது. நீ அபிஷேகம் பெற்றியா? விசுவாசத்தோட போ. எப்படிப்பட்ட பொல்லாத ஆவி உனக்கு அடங்கும். நீ போய் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு. உன்னே கொண்டு கத்தர் இந்த நாட்கள் அற்புதங்களை செய்வார், எங்களை செய்வார். அதனால் இந்த நாட்கள் என்ன பண்ணோம், ஆண்டவர் குணமாக்கும் வர கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எனக்கு எத்தனையோ பேருக்கு தெரியும், எத்தனையோ பேருக்கு அந்த வர இருக்குது. நான் எத்தனையோ பேர் ஜெபிக்கும் போது கத்தர் நல்லா சொல்றாரு, குணமாக்க மாதிரி எப்படிப்பட்ட வியாதியானாலும் குணமாக்க உன்னால முடியும். வீட்டுக்குள்ள முடியலையா, பிள்ளைகள் வியாதியா இருக்குதா, விசுவாசத்தோட கை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உடனே அந்த பிசாசை எடுத்து போட்டு ஒரு விடுதலை கத்தர் உனக்கு உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கத்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 9 வரங்கள் உங்களுக்கு தான் கத்தர் கொடுத்துருக்குது. அடுத்த வசனத்தை வாசிங்க, 10ஆம் வசனத்தை. அற்புதங்கள் செய்யணும். அவங்க முன்னாலே அம்மா அவங்க நீங்க போய் ஜெபிச்சுட்டு வந்தீங்க, மற்றவங்க சொல்லியோ எங்க விசுவாசி ஐயா வந்தாரு, ஜெபம் பண்ணாங்க, கத்தர் அற்புதம் செய்தாருங்கன்னு. மரித்த லாசரை உயிர்ப்பித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா விசுவாசத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்தார். அற்புதங்களை செய்யும் வரம். எத்தனையோ நாட்களோட நம்ம பிள்ளைகள் வியாதியா இருக்கிறோம், நம்ம தொட்டு ஜெபிக்கும் போது கத்தர் பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அதுக்கு பாஸ்டர்மா வரணும், ஐயா வரணும்னு இல்லை. நீங்க ஜெபித்தாலே உங்க ஜெபத்தை கத்தர் கேட்கிறவர். உங்கள் மூலமா உங்க கைகளை வைக்கும் போது விசுவாசத்தோட எவர் மேல ஆண்டவர் சொல்ற கைகளை வைத்தார்களோ அவங்களெல்லாம் குணமாறாங்க. அடுத்தது அதுதான் நான் சொல்ல போறோம். ஆண்டவர் யாரு மேல கை வச்சாங்க, எப்படியோ பரிசுத்தவான்கள் கை வச்சாங்க, கத்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதே போல நீங்க புறப்பட்டு போங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு என்ன பண்ணும், சுவிசேஷத்தை சொன்னும் போது அவங்களுக்கு அற்புதம் செய்வார். உன் விசுவாசத்தின்படியாக கடவுது சமாதானத்தோட போன எத்தனையோ வியாதிஸ்தர் கத்தர் சொன்னார், நீ சமாதானமா இரு, கத்தர் உன்னோடு கூட இருப்பார். இதுவரைக்கும் அற்புதம் செய்த தேவன் உனக்கு செய்ய மாட்டாரான்னு சொல்லிட்டு தைரியப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனவள நீங்க அற்புதங்கள் செய்யுங்க, விசுவாசம் இருக்கிற தலைமையில கை வைங்க, கத்தர் உங்களே கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்தது வேற இருக்குது தீர்க்க தரிசனம் இருக்கல். எல்லாரும் தீர்க்கதரிசியா கத்தர் மாற்றணும். தீர்க்க தரிசன வரம் அபிஷேகம் பெறும்போதே தீர்க்க தரிசன வரத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது பயன்படுத்துங்க. ஆனபடினால ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்லும்போ அடுத்தவர் அதை அடக்கம் சொல்லியிருக்கிறாங்க பைபிள்ல. எல்லாரும் ஒரே நேரம் சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தராக தான் சொல்லணும். தீர்க்க தரிசனம் சொல்றவங்களுக்கு அடங்கி இருக்கணுமா. அதே மாதிரி இந்த நாட்கள் எல்லாருக்கும் வரப்போற காரியங்களை தீர்க்க தரிசனம் சொல்றது என்னது, நீ நடக்க போற காரியத்தை உங்களுக்கு கத்தர் சொல்றாரு. விசுவாசிக்கணும். ஐயோ அது சொல்லிட்டாங்களே நடக்க போகுது. நான் நியூ இயர்ல தீர்க்கதரிசனம் சொன்னோம். இன்னைக்கு என்கிட்ட இருக்கு அந்த தீர்க்கதரிசனம். அடுத்த நாளே நடந்து போச்சு. பூச்சி எத்தனையோ காரியங்கள் நினைக்கவே இல்லை, எவ்வளோ காரியம் இதுவரைக்கும் நடக்குது. ஆனா கத்தர் கூட இருக்கிறார். நமக்கு தீர்க்கதரிசிகள் ஒரு வசனம் இருக்கு, ஆமோஸ்ல வாசிங்க. ஆமோஸ் 3:7 வசனத்தை வாசிங்க. ஆமேன். ஆருக்கும் ஏறப்படுப்பாரா? ஊழியக்காருக்கு கத்தர் வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆனபடினால் இந்த நாட்கள்ல எல்லா காரியங்களையும் ஊழியக்காருக்கு கத்தர் கொடுப்பார். வரங்களை கத்தர் இந்த நாட்கள்ல தீர்க்க தரிசன அர்த்தத்தை விரும்புங்க. அவைகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அழிக்கிறது நாட்களை தான் சொன்ன. ஆனபடினால் இந்த நாட்கள் எல்லாரும் கத்தர் கொடுங்க அந்த 9 வரங்களை பயன்படுத்துங்க. எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கத்தர் அந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். வரங்களை தாளந்துகளை எடுத்து இந்த நாட்களில் பிரயோஜனம் பண்ணுங்க. 5 தாளந்து கொடுத்தவன் 5 தாளந்து சேர்த்தான், 2 தாளந்து கொடுத்தவன் இன்னும் 2 சேர்த்தான், 1 தாளந்து கொடுத்தவன் மூடி வச்சான். அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. உங்களை எல்லாம் கத்தர் அழைத்த தேவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை நீங்க பயன் பண்ணுங்க. அநேகருக்கு அது பிரயோஜனம்
பிரயோஜனமாய் கத்தர் மாற்றும். ஒரு 10 ஆட்களுக்கு பிரயோஜனமாக கத்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:21. இந்த கடைசி நாட்களில் நடக்க போகிறதான காரியங்கள். ஜெயங்கொள்கிறவனோ என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் அவனோ என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி, இயேசுவோடு உட்காரும்படி தான் நம்ம போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு யோவான் 14:2 பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த வாசஸ்தலத்துக்காகத்தான் நம்ம இவ்வளோ பிரயாசப்படுகிறோம். நம்ம அவர் இருக்கிற இடத்துல அவர் நமக்கு மாதிரியை வைத்திரு போயிருக்கிறார். இந்த நாட்களில் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், கத்த நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். நம்ம அவரோடு கூட உட்காரணும். பாடுகள், கஷ்டங்கள், நிந்தகள், அவமானங்கள் எல்லாம் முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் தான் அவரோடு கூட உட்காரும்படி கத்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளோட லக்கு. இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ள இந்த உலகத்தில் என்ன நடக்க போகும் தெரியாது. அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலே நம்மளே கத்தர் கொண்டு போய் சேர்த்துடணும். பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள் அதெல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. ஆனபடினால இயேசுவோடு உட்காரும்படி அவர் இருக்கிற இடத்துல நம்மளே கத்தர் உட்கார வைக்க போறார். இவ்வளோ பெரிய சந்தோஷம். அடிக்கடி எங்களுக்கு ஊழிய மீட்டிங்கில் ஸ்டடி கொடுப்பாங்க. 24 மூப்பர்கள் அவரே சுற்றி உட்காருவார்களா. அதே ஊழியக்கார மீட்டிங்கில் ஸ்டடி தர அதே போல அவரே சுற்றி அவரோட சிங்காசனத்தில் அவரோடு கூட இருக்கும்படி தான் கத்தர் நம்மளை அழைத்தார். இந்த மேலான உபதேசத்தை கத்தர் நமக்கு தந்தார். அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 1:18 வாசிப்போம். ஆமென். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டாக்கிய தீர்க்க தரிசனங்கள் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு வைக்கிறேன். நீ விசுவாசமோ நல்மனசாட்சி உடையவன். கர்த்தர் நமக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நல்மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். எங்க போறோம்? அக்கறைக்கு போயிட்டே இருக்கிறோம். விசுவாசமாகிற படகில் நம்ம யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறோம். அது கவர்ந்து போறது நம்ம பயப்பட வேண்டாம். இயேசு அந்த படகில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ போகிற படகில் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். உன்னை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க அவரால முடியும். நான் படகுகளில் போறவங்களுக்கு தெரியும். நம்ம பழவர்காட்டில் 3.5 வருஷம் காட்டில் இருந்தேன். 2 பக்கம் துண்டி போட்டு எடுக்கிறது நான் பழவர்காடு. எத்தனையோ பேர் அதில் சத்துட்டான். நான் 2 முறை அந்த சமுத்திரத்தில் விழுந்தேன். ஆனால் எனக்கு ஜீவனை கத்தர் கொடுத்தேன். 2 முறை உடஞ்சு போய் படகின்ற கொம்பு உடஞ்சு போய் நான் படகுக்குள்ள தண்ணி முங்கி இந்த அளவுக்கு இருந்தேன். 3.5 வருஷம் 80 கிலோமீட்டர் பழவர்காட்டு புளிஞ்சேரி அரங்க 80 மைல் தூரம் காலையில பாடு கட்டிட்டு இந்த கால் எவ்வளோ நடந்திருக்கு தெரியுமா? முழு பூந்த மல்லியும் நடந்திருக்குது. சின்ன வயதில் 5 மைல் நடந்து நாங்கள் ஆலயத்து போனோம் 17 வயசு. அதுக்கப்புறம் எங்களை அடையாறில் எங்களுக்கு காலையில் சாப்பாடு 1 கரண்டி கஞ்சி தான், நொய்க்கஞ்சி, 1 ஊறுகாய் தந்துட்டு விசுவாசத்தில் போ, பிராட்வேக்கு போன்னு சொல். எனக்கு என்ன தெரியும்? நான் கேரளாவிலேருந்து வந்திருக்கு. பிராட்வே எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். எந்த கூட அனுப்புவாங்க, அதுக்கு தமிழ் தெரியும். நாங்கள் போய் வீடு 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 வீடாக ஏறுவேன் பிராட்வேயில். போன முறை யாராண்டு நான் போகும்போது சொன்னேன், இந்த இடமெல்லாம் நான் கால் வச்ச இடங்க. நான் பிராட்வேயில் எங்களுக்கு மாதக்கணக்கு விசிட்டிங். ஆனால் வீடுகளில் விசுவாசத்தில் ஏறுவேன். அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் 1 வருஷம் ஒரு முட்டை சாப்பிடல. எங்கள் வீட்டில் 50 கோழி இருக்கும் அந்த காலத்துலேயே. முட்டை டெய்லி முட்டை தான். ஆனால் அங்கே ஊழியத்துக்கு வந்து முட்டை பார்க்கல. பழம் சாப்பிட ஆசை. என் கூட வர்ற சொல்லுவா, டேய் எனக்கு இன்னைக்கு பச்சை வாழைப்பழம். நான் சொன்னேன், இல்லை எனக்கு ஒரு பழம் சாப்பிடும். ஜெபம் பண்ணிகிட்டே. எங்களுக்கு எங்கே இருக்குது? அங்கே எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் போகிற வீடுகள் நாங்கள் கேட்குறத தருவாங்க. சாப்பிட்டு வழியெல்லாம் 2 பேரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பஸ்ஸு நம்பரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த காலத்தில் நான் அப்படிப்பட்ட காலத்தில் நான் 19-20 வயசுலெல்லாம் உள்ளே இருக்கிறேன்.
ஒன்றும் தெரியாது. இந்த மற்ற சென்னை பட்டணமே எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஊழியங்களில் நான் ஒரு ஊழியம் செஞ்சேன். கத்தர் என்னோடு கூட போகும்போது என் கை நிறைய பணம் கிடைக்கும். அம்மா கிட்ட கொடுக்கும்போது பரவாயில்லையே நீ இவ்வளோ இடங்கள், எனக்கு கத்தர் என்னோடு இருப்பார். என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஆண்டவர் பிள்ளை. இது வரைக்கும் அந்த பணக்குறவு எனக்கு ஆண்டவர் வச்சதில்லை. நான் ஊழியத்தில் வந்த நாட்களில் விசுவாசத்தோட ப்ராட்வேயில் அந்த வீடுகளெல்லாம் பார்க்குவேன். நான் அந்த வீடுகளுக்கெல்லாம் எனக்கு ஆளி வச்சிருக்கிறோம். ஆனால் அதுங்களெல்லாம் வரல. ஆனால் போய் சத்தியத்தை சொல்கிறது, அவங்க ஏதாவது குடிக்க தருவாங்க, தின்னுட்டு மறுபடியுமா எல்லாருக்கும் சத்தியம். டெய்லி ஒரு நாள் இல்லை, ஒரு வருஷம் அங்கே இருந்த அந்த ஒரு வருஷமும் என்னை ப்ராட்வேக்கு அனுப்புவாங்க. என்ற கூட இன்னொரு சிஸ்டர், அவளுக்கு தமிழ் தெரியும், எனக்கு தெரியாது. அது சாரால் நவரோஜிக்கிட்ட இருந்து வந்த பொண்ணு, எல்லாம் சத்து போயிட்டாங்க. இல்லை, என்னை ஆண்டவர் ஜீவனோட வச்சிருக்கிறார். போன முறை நான் அந்த பக்கம் போகும்போது ஆண்டவரே இந்த வீடுகள்லாம் நான் போயிருக்கிறேனேன்னு ப்ராட்வேக்கு போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணேன். இந்த ஊரெல்லாம் எனக்கு அந்த காலத்துலேருந்தே தெரியும். ப்ராட்வே எல்லாம் எல்லாம் கத்தர் ஊழியத்தை அதே மாதிரி விசுவாச கப்பலில் கத்தர் நம்மளை அக்கறை கொண்டு சேர்க்க போகிறார். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் பாடுகள், உபத்திரவங்கள். நீங்கள் விசுவாசத்தோட விசுவாச கப்பலில் நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். நங்கூர இயேசு, நான் பழவர்காடு கதை சொல்லலையே, அங்கே எத்தனை ஏரியும் கடலும் ஒன்றிச்சு கிடக்குது. 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சு ஒரே சிபிஎங்காரில் எத்தனை படகு கவுந்து எத்தனை பேர் இறந்துட்டாங்க. ஜீவனோடு என்னை கத்தர் வைத்தார், ஆண்டவர் என்னை வைத்தார். அவரோட நோக்கம் கேரளாவுக்கு போகும்போது, ஒரு கன்வென்ஷனில் போகும்போது பாஸ்டர் ஐயா சொன்னார், உன் சாட்சியை சொல்ல. பெரிய கன்வென்ஷனில் எங்கள் ஊரில் எல்லா இடங்களிலும் நான் போய் சாட்சி சொல்லியிருக்கிறேன். எங்கெல்லாம் போனனோ அங்கெல்லாம் என் இயேசு எனக்கு செய்த நன்மை ஜீவனோட வச்சிருக்கிறேன். கத்தர் ஜீவனோடு. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சாட்சி இருக்குது. சாட்சி இல்லாதவங்க ஒருத்தரும் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் சொல்லல. கத்தர் நம்மோடு கூட அனபடினால விசுவாசமா படகுல எவ்வளோ கஷ்டங்கள், நிந்தகள், போராட்டங்கள், அவமானங்கள் இதெல்லாம் சகிச்சு அந்த படகுல போகிறோம். ஏசு நமக்கு முன்னால் படகில் இருக்கிறார். அலைஞ்சு போகும்போது ஐயோ படகாலையும் தண்ணி வருது போகுது வருது. இந்த படகு பாட்டு பாடும்போது அதுக்கு ஒரு சீனரி போட்டிருக்கு, படகுல கவர்ற மாதிரி கொள்கிற மாதிரி. அதை பார்க்கும்போது எனக்கு ஆசையாச்சு. ஐயோ நம்ம ஒரு காலத்தில் படகுல போனோமே இதே மாதிரி தானே அந்த இப்போ ஒரு பாட்டு பாடுனேன், அந்த படகுல அந்த சீனரி போட்டிருக்கு. அதே மாதிரி விசுவாச கப்பலில் நீங்கள் கடைசி வரையும் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாதே. மனுஷர் கைவிடுவான், மனுஷன் அன்பு மாறி போகும். இயேசு மாறாதவர், அவர் அன்பு மாறாதது. இயேசு மட்டும் முருக பிடிச்சு கொள்ளுங்க. எந்த காரியத்துக்கு அவரை விட்டுடாதீங்க. ஐயோ மனுஷன் மாறி போறாங்க, மனுஷன் மாறும். மனுஷனுக்கு என்ன தெரியும்? இயேசுக்கு தான் எல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்ற மாதிரி விசுவாச கப்பல்ல பயணம் செய்யற நம்மோடு கூட இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாதீங்க. அப்புறம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 103:13 வாசிக்கும். சங்கீதம் 103:13. தகப்பன் தம்ம பிள்ளைக்கு இறங்குகிறது போல கத்தருக்கு பயந்தவருக்கு கத்தர் இறங்குறார். ஒரு அப்பா பிள்ளை, போன வாரம் கூட நான் சொன்னேன், ஒரு அப்பா பிள்ளைகிட்ட எதே கேட்டாலும் முதல் திட்டி விட்டுடுவாங்க, அடிச்சு விட்டுவாங்க. அப்புறம் அவங்க மனதுக்குள்ளே இருக்கும், ஐயோ என் பிள்ளை கேட்டேனே நான் கொடுக்கலையே. அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. ஒருவேளை அது வாங்கி கொடுக்கக்கூடிய வழி அவங்களுக்கு இருக்காது. ஆனாலும் ஐயோ என் பிள்ளை இது கேட்டாங்களே எப்படியானாலும் செய்யணும்னு சொல்லி அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. அதே போல என்ன பண்றாரு? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கத்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆரெல்லாம் கத்தருக்கு பயப்பட்டு அவரிடத்துல கேட்கிறீங்களோ, நீங்க என்னென்ன காரியம் இந்த மாதம் அடுத்த மாதம் தேவரிடத்துல கேட்கிறீர்களோ கண்டிப்பா கத்தர் நிறைவேற்றுவார். கத்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாச படகுல கத்தர் நம்மோடு கூட இருந்து உங்களோட தேவைகளை சந்திக்கிறவர். உங்களுக்கு சுகத்தை தருகிறவர், உங்களுக்கு பலத்தை தருகிறவர். நீ ஏதே தேவனிடத்துல கேட்டாலும் அது கத்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தருகிற தேவனா இருக்கிறார். முடிவு வரைக்கும் கத்தர் உங்களோடு கூட இருப்பார். அக்கறைக்கு போய் சேரும் வரைக்கும் அவர் உங்களோடு இருப்பார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1:19. எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுப்பி
அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு இந்த நாட்கள்ல உலகத்தில் எப்படி ஜீவிக்கணும், இந்த உலக மாம்ச பிசாசை எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த மனக்கண்கள் நமக்குள்ள இருக்கு. வரப்போற கால்கள் எப்படி இருக்கும், நமக்கு உள்ளான நிலவரத்தில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த நாட்களுக்கு ஏற்றபடி ஜீவிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது மட்டுமல்ல, போன வாரம் நான் சொன்னேன், செய்த கிரியைகளை பார்க்கலும் அதுக்கப்புறம் யாரு செஞ்சாங்களா? பேதுரு செஞ்சாங்க. இந்த வாரத்தில் யாரு செய்யான்னு நினச்சுன்னா பவுலு செஞ்சாங்க. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 8 to 11 வாசிப்போம். 8 to 11 வரை. நம்ம இங்கே யார் அற்புதம் செய்தாங்களா? அங்கே முதல்ல இயேசு அற்புதம் செய்தார், ரெண்டாவது பேதுரு செஞ்சது, மூன்றாவது பவுல் செய்கிறான. என்ன பண்ணுறாங்கன்னு நினச்சினா, லிஸ்திரியாவில் ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாகி உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தானா. அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்டு விசுவாசம் அவனுக்கு நீ உண்டென்று அறிந்து கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில்லென்று உரைத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான. பாரு, பவுலின் வாயில கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தைகள். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவ மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லித்தோனியா பாஷையிலே சத்தம் விட்டு சொன்னாங்களா. அப்போ அதாவது இயேசு செய்த அற்புதத்தை பேதுரு செய்தான். மூன்றாவது யாரு செஞ்சான்? பவுல் செய்கிறான். அவன் நடக்க முடியாத ஒருவனுக்கு ஜெபம் பண்ணும் போது அவனு குதித்து எழும்பி நடந்தான. அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 11, 12 வசனத்தை வாசிப்போம். அந்த பவுலின் கையினாலே என்னென்ன காரியங்கள் செய்தாங்கன்னு வாசிங்க. ஆமென். பவுலின் கைகளினால விசேஷித்த அற்புதங்களை கர்த்தர் செய்தார். நான் சின்ன ஊழியக்காரியாக இருக்கும்போது திருச்சூரில் ஊழியம் செஞ்சோம். அப்போ இந்த காலத்தில் தான் ஆஸ்பத்திரி தேடுறாங்க, சிபிஎங்காரில் ஆஸ்பத்திரி தேட மாட்டாங்க. அப்போ ஒரு பிள்ளை ரொம்ப ப்ரெக்னெண்ட்டாக இருந்து பிரசவ வேதனையில் கஷ்டப்பட்டுருக்காங்க. உடனே எங்கள் பாஸ்டரும் நானும் எங்கள் பெரியக்காவும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போனோம். அந்த பிள்ளை கடந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, என்ன நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ கூட அந்த பாஸ்டரோட கையில் சீஃப் இருந்துச்சு. அவர் அதை நல்லா ஜெபம் பண்ணிட்டு பெரியக்கா கிட்ட கொடுத்துட்டு அந்த பொண்ணு வயிற்று மேலே கொண்டு போட சொன்னாங்க. இப்போ கூட ஞாபகம் இருக்கு எனக்கு. இது எந்த வருஷத்தில் நடத்துன்னு 84 நடந்த கதை இது. அப்போது அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணி நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இந்த கர்ச்சீஃபை கொண்டு நான் பிள்ளையோட வயிற்று மேலே போட சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புத விடுதலை கர்த்தர் கொடுத்தார். எப்படி நினச்சேன்னா, பவுல் செஞ்சாங்க. அதே காலத்தில் ஊழியக்காரோட கையினால கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவரே விசுவாசித்து வர்ற ஊழியக்காரோட கைகளினால அற்புதங்களை செய்வார். அன்னைக்கு நான் பார்த்தேன், பரவாயில்லையே இப்படிப்பட்ட ஒரு எனக்கு அப்போ அவ்வளோ தெரியாது இந்த விசுவாசத்தை. அப்போ நான் கண்டுட்டேன், பரவாயில்ல நம்மளும் இந்த மாதிரி காட்சிப்படுத்து அதே மாதிரி தான் பவுல் செஞ்சாங்க. எனக்கு அவரோட கைகளினால தேவன் விசேஷித்த அற்புதங்கள். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமாலிகளையும் கச்சை கொண்டு வியாதிசர் மேல் போற்றப்போல் வியாதியர் அவளை விட்டு நீங்கி போயினா. அது மட்டுமல்ல, வியாதி மட்டுமல்ல, வேற என்ன போச்சு, பொல்லாத ஆவிகளும். கத்தர் அந்த காலத்தில் இருக்கிற அதே ஆவிகளை இந்த காலத்திலும் இருக்குது. கத்தட ஊழியக்காரை கொண்டு கத்தர் செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனிட மகிமே காண்பாய். எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் கத்தர் கொடுப்பார்.
எனக்கு தெரியும் எத்தனையோ பேருக்கு அந்த கிருபை வரங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் கேளுங்க, கத்தரிடத்துல கேளுங்க, கத்தர் உங்களுக்கு தருவார். ஆனபடினால பாரு, அந்த கர்ச்சீஃபை ஜெபம் பண்ணி அந்த பிள்ளை வயிற்று மேலே கொண்டு அந்த அக்கா போட்டுட்டு வந்தாங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள டெலிவரி ஆயிடுச்சு. அதே போல இந்த காலம் தான் ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரி எல்லாம் கிடையாது. கத்தர் அந்த இடத்திலோட அற்புதங்களை செய்கிற தேவன். பவுலுக்கு இருக்க அந்த விசுவாசத்தை போல ஊழியக்காருக்கு அந்த விசுவாசத்தை கத்தர் கொடுத்துட்டார். மேலே வியாதிஸ்தர் மேலே கை ஒழிக்கும் போது கத்தர் அற்புதங்களை செய்வாரா. எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கிறாங்க. எத்தனையோ பிசாசுகளை இந்த கையிலே நான் எத்தனையோ பிசாசுகளை துரத்தி இருக்கிறேன். கத்தர் வல்லமே கொடுப்பார். அது மட்டுமல்ல, அபிஷேகம் பெறாதவங்களுக்கு அவர் ஜெபிச்ச போது அபிஷேகம் கொடுத்தாங்களா. அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்களா, பவுல் அபிஷேகம் பெறாத மேரெல்லாம் கை வச்சப்போ பரிசுத்தாவி பெற்றிட்டு அவங்க என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்களா. இங்கே கூட நான் எத்தனையோ இடத்துல அபிஷேகத்தின் மேலே கைகளை வைத்தப்போ எத்தனையோ பேர் அபிஷேகம் பெற்றிருக்காங்க. அதே பவுல் என்ன பண்ணாரு, கைகளை வச்ச போது அபிஷேகத்தை பெற்றாங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5:32. ஆமே, கீழ்ப்படியவர்களுக்கு கூட கத்தர் என்ன கொடுக்கிறாரு, பரிசுத்தாவி. அவர் கைகளை வச்ச போது கீழ்ப்படிஞ்சவங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்தார். அதே போல பவுல் செய்ததான கிரியைகள் நம்மளே கொண்டு கத்தர் செய்யணும். பேதுரு செய்ததான கிரியைகள் நம்மளே கொண்டு கத்தர் செய்யணும். இயேசு செய்த கிரியைகள் நம்மளுக்கு கொண்டு ஆண்டவர் வசனம் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செஞ்ச கிரியைகளை தானும் செய்வான், இவைகளே பார்க்கலும் பெரிய கிரியைகளை இயேசு செய்தார், பேதுரு செய்தாங்க, பவுல் செய்தாங்க. நம்மளே கொண்டு கத்தர் இந்த நாட்கள்ல செய்ய வேணும்.